Hi friends, நம்ம கொண்டு வந்திருக்க பிகினர் கிட் பற்றிய ஃபுல் வீடியோ தான் இது. இந்த கிட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன டைப் பிரேஸ்லெட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரேஸ்லெட் சாம்பிள் பிரேஸ்லெட்டோட இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கிட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ச் பிரேஸ்லெட், நார்மல் பிரேஸ்லெட் ஒரு 10 பக்கம் பண்ண முடியும். வாங்க இந்த கிட்டில் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். 6 கம்பார்ட்மெண்ட் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஜெல்லி பீட்ஸ் வந்துட்டு 3 கலர்ஸு, ஒன்றுலேயும் வந்துட்டு 50 பீட்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிராக்கிள் பீட்ஸ் வந்துட்டு 2 கலர்ஸ் வந்துடும். ஈச் 50 பீசஸ் இருக்கும். பர்பிள் கலர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பிங்க் கலர் இந்த மாதிரி கிராக்கிள் பீட்ஸ், பிங்க் கலர் 50 பீட்ஸ் வந்துடும். மொத்தம் உங்களுக்கு 5 பீட்ஸ் கலெக்ஷன் வந்துடுது. இது கூட 20 பிளாஸ்டிக் பீட்ஸ், இந்த ஹார்ட்டு, ஃப்ளார், ஈவ்லை, ஸ்மைலி இந்த மாதிரி மிக்ஸ்டாக உங்களுக்கு 20 பீசஸ் வரும். இது நீங்கள் பிரேஸ்லெட்டோட மிடில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பீட்ஸுக்கான சாம்ஸ் ஒரு 5 சாம்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு சூட்டபிளான சாம்ஸ் வந்துட்டு நம்மளே அதில் வச்சுருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா, டேசி, ப்ளூ டேசி, யூனிகார்ன், பட்டர்ஃப்ளை, ஷெல் சாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 5 சாம்ஸ் உங்களுக்கு இந்த இதோட வந்துடும். ஃபைவ் சாம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிரேஸ்லெட் 5 பிரேஸ்லெட்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 5 பிரேஸ்லெட் வந்துட்டு நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பீட்ஸு யூஸ் பண்ணி பண்ணலாம். அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் வரும். இது கூட 10 பேக்கிங் கவர்ஸு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் டயலு, 5 கிராம்ஸ் ஜம்ப் ரிங்கு, ஆல்ஃபபெட் பீட்ஸு ஒரு 10 கிராம்ஸு. இது கூட 0.8 எலாஸ்டிக் ஒரு பீஸும் வந்துடும் உங்களுக்கு. இந்த கிட்டில் வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த கிட்டில் கவர் ஆகுது. இப்போ எப்படி இருக்கும் இந்த கிட் உங்களுக்கு அப்படியே தான் வரும். இந்த கிட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் என்கொயரி பண்ணி என்ன காஸ்ட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாம்பிள் நான் இப்போ பிரேஸ்லெட் உங்களுக்கு காட்டுறேன். பிங்க் கலர் வந்துட்டு ஷெல் சாம் போட்ட மாதிரி பிங்க் கலர் ஒரு பிரேஸ்லெட் சாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பீட்ஸு 20 பீசஸ் கொடுக்குறோம் தானே, அதில் இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். இந்த பீடோட நடுவில் இப்போ காட்டுற இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஈவ்லை வச்ச மாதிரி ஈவ்லை ஒரு பிளேஸ்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா டபுள் பிளேஸில் வைக்கிறீங்கனாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 பிரேஸ்லெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ச் பிரேஸ்லெட்டும் நீங்கள் இதில் வாட்ச் டயல் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாச்சும் பீட் போட்டு நீங்கள் வாட்ச் பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணிக்கலாம். அதோட சாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் பிரேஸ்லெட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ஃபபெட் பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேக் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் கவர்ஸும் உங்களுக்கு இந்த மாடல்லே வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற பீட் வச்சும் நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் இந்த ஸ்பேஸர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பிகினர் கிட் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த கிட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு கிட் கொண்டு வர்றதுன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.